நம்ம மேலே நல்ல மொறுமொறுன்னு இருக்கும். இந்த ரவையெல்லாம் போட்டது பாருங்கள். வெல்கம் டு டேவ்னாஸ் கிராண்ட் சமையல். இன்னைக்கு நல்ல ஒரு கஜூர் நம்ம வீட்டில் எப்படின்னு சொல்லி செய்து பார்க்கலாம். அதான் இது வந்து ஹைதராபாத் ஸ்பெஷலுங்க. இந்த ஸ்வீட் வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சமான ஸ்வீட் எனக்கு. அந்த ஸ்வீட் வந்து எப்படி செய்யலாம்னு சொல்லி நம்ம வீட்டில் பார்க்கலாம் வாங்க. கஜூர் செய்கிறதுக்கு 1.5 கப் கோதுமை மாவு எடுத்துக்கலாம். 1 கப் இது 1.5 கப் கோதுமை மாவு எடுத்துக்கிறேன். ரவை 1/2 கப் எடுத்துக்கிறேங்க. ரவை வந்து பல்ஸ் மோடில் ஒரு 3 பல்ஸ் மோடு தான் பண்ணேன். 3 தடவை தான் பண்ணேன். இந்த மாதிரி கொஞ்சம் இது மாதிரி நைஸாக இருந்தால் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ரொம்பவும் பெருசாக இல்லாத இந்த மாதிரி நைஸு பல்ஸ் மோடில் 3 தடவை தான் பண்ணேன். இந்த மாதிரி பண்ணிங்க. ரவை 1/2 கப் ரவை. இந்த 1/2 கப்பில் 1/2 நீங்கள் வீட்டில் இருக்க டம்ளர் இதெல்லாம் எடுத்துங்க, கிண்ணம் எடுத்துங்க. 1 டம்ளர் 1 கிண்ணம் 1 டம்ளர் கோதுமாவுனா 1/2 டம்ளரு ரவை, வறுக்காத ரவை தாங்க இது. சால்ட்டு ஒரு 1/4 ஸ்பூன் சால்ட்டு போட்டுக்கலாம். பேக்கிங் பவுடர் இல்லை சமையல் சொல்கிறதாட இங்கே ஒரு பிஞ்சு போட்டுங்க. சோம்பு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். பட்டைப்பொடி சின்னமான் பவுடர்னு சொல்லுவாங்களா, பட்டைப்பொடி அது ஒரு 1/4 ஸ்பூன். இதெல்லாம் போட்டு நல்லா ஸ்மெல் இருக்கும் நமக்கு. கஜூர் இப்படி தான் செய்யணும். இது மாதிரி தான் இந்த மெத்தடில் தான் செய்யணும் கஜூர். யூஸ்வலாக வந்து கஜூர் செய்கிறவங்க வந்து மைதா மாவுலாம் செய்வாங்க. நான் மைதா மாவும் சர்க்கரையும் போட்டு தான் யூஸ்வலாக வழக்கமாக செய்வாங்க. நான் மைதா மாவு சர்க்கரை போட்டாக்க ஹெல்த்துக்கு நல்லது இல்லைன்னு சொல்லிட்டு தான் கோதுமை மாவு போட்டிருக்காங்க. கோதுமை மாவும் வெல்லம் போட்டு செய்யலாம். இப்போ ஏதோ நல்லா கலந்துக்கலாம். அதெல்லாம் பேக்கிங் சோடா சால்ட்டெல்லாம் போட்டுக்கலாம். அது நல்லா கலந்துக்கலாம். அதில் இப்போ மாவில் போட வேண்டியதை ரெடி பண்ணிக்கலாம். திரும்பவுமே 1.5 கப் கோதுமை மாவுக்கு 3/4 கப் வெல்லம் வேணும். இப்போ நான் 3/4 கப் வெல்லம் எடுத்துக்கிறேன். 1.5 கப் கோதுமை மாவுக்கு 3/4 கப் வெல்லம். தண்ணி 1/2 கப் ஊற்றி பாகுலாம் காய்ச்ச வேணால், கரைஞ்சா போதும். வெல்லம் கரைஞ்சி தூசியெல்லாம் எல்லாத்தையும் ஃபில்ட்ரு பண்ணி ஊற்றிக்கலாம் மாவில். அந்த மாவில் வெல்லத்தை வந்து இது மாதிரி 1/2 கப் தண்ணி ஊற்றிருக்கேன் பார்த்தீங்களா. நல்லா தூசி இல்லாத ஃபில்ட்ரு பண்ணால் இது வந்து வெல்லம் வந்து பாகு வர வேண்டாம். நல்லா கரைஞ்சா போதும். கரைஞ்சி நம்ம வடிகட்டிக்கலாம். இந்த வெள்ளை கரைசல் இன்னொரு அடுப்பில் வச்சிடறேன். கரைஞ்சிட்டுட்டோம். கடாய் அடுப்பில் வச்சிடறேன். நெய் ஒரு 1/2 ஸ்பூன் நெய் விட்டு தேங்காய் துருவன தேங்காய் ஒரு 1/4 கப் எடுத்துக்கலாம். இது நல்லா செவந்து வர வேணாம், கொஞ்சம் உதிரியாக வந்தால் போதும், ஈரப்பசம் இல்லாது. இப்போ நல்லா தேங்காய் இந்த மாதிரி நல்லா உதிரி ஆகிடுச்சு. தேங்காய் துருவில் நான் ஏற்கனவே அந்த முத்தின தேங்காய் தான் எடுத்திருந்தேன். அதனால் வந்து உங்களுக்கு நிறைய தண்ணி இல்லை. அதில் நல்லா 1 நிமிஷம் நல்லா வதக்கிட்டேன். இந்த மாதிரி ஈரப்பதம் இல்லாத இருக்கணும், வேறு ஒன்றும் இல்லை. இது அந்த மாவில் கொட்டிடுறேன். இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு பாருங்கள். அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். அது வெள்ளம் கரைசல் கொஞ்சம் ஆறட்டும். கொஞ்சம் ஏலக்காய் தூள் 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஏலக்காய் தூள் இல்லைனாக்கா நீங்கள் ரவையை பொடி பண்ணும்போது கொஞ்சம் சேர்த்து பொடி பண்ணிங்க. 1.5 கப் மாவுக்கு 2 டேபிள் ஸ்பூனு நெய் ஊற்றிக்கிறேன். இப்போ அதை நல்லா பிணைஞ்சிக்கலாம். அதை நம்ம நல்லா வந்து கலந்துட்டு இப்போ பிடிச்சி பார்க்கலாங்க. இதை இப்போ பிடிச்சி பார்த்தா பிடிக்க முடியும். உதுத்துட்டா உதிரணும். அதாங்க நமக்கு வந்து பக்குவம், நமக்கு கரெக்டாக. இது பாருங்கள். இப்போ நம்ம வெள்ளை கரைசலை ஊற்றிடலாம். ஃபில்ட்ரு பண்ணி ஊற்றிடலாம். இதையும் கலந்துக்கலாம். கொஞ்சம் சுடுது, ஆறட்டும் கொஞ்சம். இது மாதிரி நல்லா பிணைஞ்சிட்டு ஒரு 15 நிமிஷம் ஊற வைக்கணுங்க. கொஞ்சம் மேலே நெய் விட்டு மூடி வச்சிட்றேன். காஞ்ச போகாத இருக்கும் மேலே. 15 நிமிஷம் ஊற்றிட்டோம். இப்போ ஒரு 15 மினிட்ஸ் 15 நிமிஷம் ஆகிடுச்சிங்க. இப்போ நம்ம எடுத்து செய்ய ஆரம்பிச்சிடலாம். இது சின்ன உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கிறேன். சமையல் மேடை கொஞ்சம் நல்லா இருந்ததுன்னா கூட க்ளீனாக கழுவிட்டு நீங்கள் அதில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் கட் பண்ணிக்கலாம் பெருசாக ஒரே இதில் போட்டு. நான் அந்த சப்பாத்தி செய்கிற கட்டையிலே செஞ்சுக்கிறேன். நான் இப்போ மெலிசாக தேய்க்க வேணாம், கொஞ்சம் திக்காக தேய்ச்சிக்கலாம் கொஞ்சம். இப்போ நம்ம இந்த அளவுக்கு தேய்ச்சி வச்சுக்கலாம். சைடில் கொஞ்சம் சரி பண்ணிக்கலாம். அப்படி
இது மாதிரி எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி வச்சிட்டோம். பொரிக்கிறதுக்கு எண்ணெய் சூடாகிட்டு போட்டு பார்க்கலாம். போதும். மீடியம் ஃப்ளேமில் தான் அடுப்பு இருக்கணும். வெந்து அப்படி மேலே வந்துருச்சு பாருங்கள். வெந்துருச்சுன்னா அது மேலே அதுவே மேலே எலும்பி வந்துடும். அப்புறமா நீங்கள் திருப்பி போடலாம். இப்போ திருப்பி போட்டுக்கலாம். மிதமான தீயில் ஏறிட்டுங்க. 2 நிமிஷம் ஆச்சு அந்த பக்கம் வெந்து மேலே எலும்பி வர்றதுக்கு. இந்த பக்கம் வெந்து அப்படி மேலே மிதந்து வருது பாருங்கள். இப்போ எடுத்துடலாம். வெந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து மேலே வந்துடும். அது இப்போ நம்ம எடுக்க ஆரம்பிச்சிடலாம். ஒரு பட்டர் பேப்பரில் போட்டுங்க. இருக்கிற எண்ணெயெல்லாம் கொஞ்சம் வடிஞ்சிரும். படுத்து போட ஆரம்பிச்சிடலாங்க. இந்த மாதிரி மிதந்து மேலே வந்துடுங்க. நம்ம எடுத்துடலாம். திருப்பிக்கலாம். இப்போ 2 இதுவும் வெந்து நல்லா வெந்து மேலே வந்துடும். நம்ம மேலே நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். இந்த ரவையெல்லாம் போட்டது பாருங்கள். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்றதுக்கும் பிள்ளைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. அதில் எல்லாம் நம்ம ஃப்ளேவர்லாம் போட்டது இந்த சின்னமான் பவுட்ரு இதெல்லாம் போட்டது வந்து நம்ம ஏலக்காய், சோம்பு இதெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நமக்கு. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ஒரு தடவை. நல்ல ஒரு ஸ்பெஷலான ஒரு கஜூர் நம்ம செய்து பார்த்தோம் எப்படின்ட்டு. மேலே பாருங்கள் மொறுமொறுப்பாக உள்ள நல்லா சாஃப்டாக நல்லாயிருக்கும். அதில் இருக்க அந்த ரவை இதெல்லாம் போட்டது, தேங்காய் அதெல்லாம் போட்டுக்கிறது நல்ல டேஸ்ட் கொடுக்கும் நமக்கு. இதேமாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு பிடிக்கும். இது பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.